ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த செப்டம்பர் மாதம் இந்த விடுமுறை நாள் 17ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்த நீர் ஆசீர்வதித்து ராஜா. இதோ இந்த நேரத்திலும் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டவர் நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு கழிக்கவும் கர்த்தர் கிருபை தார். ஆண்டவர் இந்த நாளுக்குரிய செய்தியையும் பாடல் வேலையும் ஜெப வேலையும் ஆசீர்வதியும். இதை கேட்டு அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த 625வது பாடலாகிய மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடும். மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக் கொள்ளேன்றுரைத்தான். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக் கொள்ளேன்றுரைத்தான். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அங்கே சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி, அது எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. எரேமியா 11, 18 முதல் 20 வசனங்கள். இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரேயல் அண்ட் ட்ரஸ்ட் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தள்ளப்படுதல், அதே போல கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தல். தள்ளப்படுதல், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தல். இந்த எரேமியா தீர்க்கரை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த எரேமியா இறைவாக்கினர் கிமு 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், அதே போல 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்தவர். இந்நெடிய பனிக்காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு நிகழவிருந்த தண்டனையை பற்றி அவர் முன்னெச்சரிக்கையாக அறிவிக்கின்றார். அதே போல பாபிலோனிய மன்னனால் எருசலேமும் திருக்கோவிலும் அழிவுற்றதையும், யூதா அரசனும் நாட்டினரும் நாடு கடத்தப்பட்டதையும் தம் கண்ணால் கண்டார். ஆயினும் அம்மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தினின்று மீளவிருப்பதையும், நாடு புத்துயிர் பெற இருப்பதையும் முன்னறிவித்தார். எரேமியா மிகவும் முக்கியமான ஒரு தீர்க்கர்களில் ஒருவர், மென்மையான அன்புள்ளம் படைத்தவர். ஆயினும் மக்களுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு உரைக்குமாறு இறைவனால் பணிக்கப்பட்டார். கடவுள் தந்த இவ் அழைப்பிற்காக துன்புறும் மனிதன் ஆன இவரை பற்றிய உணர்ச்சிகரமான பல பகுதிகள் இந்நூலில் காண கிடக்கின்றன. இந்நூலின் சில சிறப்பான பகுதிகளில் இதயத்தில் எழுதப்பட்ட சட்டத்தை கொண்ட புதியதோர் இறைக்குளம் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பேரொளி இங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் எரேமியா தீர்க்கரை த ப்ராஃபட் ஆஃப் டூம் அல்லது சஃபரிங் ப்ராஃபட் என்று நம்ம அழைக்கிறோம். ஏனென்றால் இவர் பாடுகளின் தீர்க்கராக இருந்தார். அவருடைய சொந்த மக்களே அவரை எதிர்த்தார்கள். அவரை வார்த்தையினாலும் ஆயுதங்களாலும்
தாக்கினார்கள், காயப்படுத்தினார்கள். சொந்த மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை கண்டு மிகவும் வருத்தமுற்று உள்ளம் குமரி நிறைய முறை வேதனைப்பட்டிருக்கிறார் எரேமியா. ஏனென்றால் அவர் ஒரு ஆசாரியனுடைய மகன், ஆசாரியனாக ஆசாரிய ஊழியத்தை செய்கின்றவர். அப்போ அந்த ஊழியத்தை விட்டுவிட்டு கடவுள் அவரை தெரிந்தெடுத்தார். தாயின் கருவளை உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்ட ஒரு வாலிபன், வாலிப வயசில் தெரிந்து கொள்கிறார். அவர் சொல்றார், அப்பவே சொல்றார், நான் வரல ஆண்டவரே, என் மக்கள் என்னை புறக்கணித்து விடுவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னை அசிங்கப்படுத்துவார்கள், கொடுமைப்படுத்துவார்கள் என்றெல்லாம் அவர் சொன்னார். ஆனாலும் கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்து சொல்றாரு, நான் உன்னை இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் வைத்திருக்கிறேன். ஆமென். அப்போ கர்த்தர் பயன்படுத்துகிற போது யாரா இருந்தாலும் நாம் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்போ எரேமியாவும் சரி, நீங்கள் சொல்றபடி நான் செய்கிறேன், நான் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படின்னு சொல்றார். கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நீ கவலைப்படாது, வா, புறப்பட்டு வா என்றார். அவர் வராரு, ஊழியத்தை செய்கிறார். அதே போல நிறைய பிரச்சனைகள், நிறைய எதிர்ப்புகள், கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது. பொதுவாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சொந்த ஊரில் அது எந்த பணியை செய்தாலும் எதிர்ப்புகள் நிறைய வரும். அது ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண விஓவா அல்லது ஒரு ஆசிரியரா அல்லது வேறு ஏதோ ஒரு அரசாங்க பணியை, ஏதோ ஒரு பணி, எந்த பணி செய்தாலும் மக்களால் நமக்கு பயங்கர தீமைகளும் பிரச்சனைகளும். ஏன்னா நம்மளை குழந்தையிலேருந்து அவருக்கு பார்க்குறாங்க, இவன் தானே, இவனுடைய வளர்ப்பு நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாரும் அசிங்கப்படுத்தும். அதை தான் எரேமியாவுடைய வாழ்க்கையில் நடந்தது, இயேசுவின் வாழ்க்கையிலும் நடந்தது. அவரே சொல்றாரு, சொந்த ஜனத்தின் மத்தியிலே நான் ஊழியம் செய்ய முடியவில்லை, இவருடைய அவிசுவாசத்தை கண்டு நான் உண்மையாவே திகைப்பு வருகிறேன், என்னால் எந்த அற்புதத்தையும் இந்த மக்கள் மத்தியிலே செய்ய முடியவில்லை என்று சொல்லி நிறைய முறை அவர் வேதனைப்பட்டு சொந்த ஊரை விட்டு அவர் வெளியே போயிருக்கிறார். சொந்த மக்களால் தான் அவர் கொல்லப்பட்டார், சொந்த மக்களால் காட்டி கொடுக்கப்பட்டார், சொந்த மக்களால் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதே போலதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு சொந்த மக்களால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரலாம், கஷ்டங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம். நாம் ஊழியத்தில் இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், எந்த பணியில் இருந்தாலும் நாம் நியாயமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்கே விரும்புகிறார். எல்லாரும் எரேமியாவை தள்ளினார்கள். எரேமியா தள்ளப்படுதலையும் எதிர்ப்பையும் சந்திக்கிறார். ஆனாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். அதான் சொன்னார் Jeremiah faces betrayal and opposition but trusts in God's sovereignty and justice. கடவுளுடைய வல்லமையிலும் அவருடைய நீதியிலும் அவர் உறுதியாய் இருந்தார். அவர் அந்த விசுவாசத்தில் இருக்கிறார். அதுதான் முக்கியமானது. எல்லாரும் எரேமியாவுக்கு விரோதமாக பேசினார்கள். The plot against Jeremiah 18:19 நம்ம பார்க்கிறதா 18-19 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறிந்திருந்தேன். அன்பானவர்களே, மிகவும் அழகாக எரேமியா சொல்றார், எனக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி இருக்கிறார்கள், என்னை அழிக்க திட்டமிடுகிறார்கள். ஒரு மரத்தை வேரோடு அழிப்பது போல எனக்கு அவங்க விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க. ஒரு சாந்தமான ஆட்டை வெட்டுவதற்கு கொண்டு செல்வதற்கு போகும் போல அவங்க எழும்பி இருக்கிறாங்க. அதனால் இந்த
சதி திட்டத்தை நான் முதல்ல அறியாதிருந்தேன், கடவுளுடைய ஆசினால் ஒத்தாசினால் புரிந்து கொண்டேன் என்றார். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நாம் யாரையும் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரே பார்த்து கொள்வார். அதான் அவரிடத்துல ஜபிக்கிறார், ஆண்டவரே அந்த மக்களுக்கு விரோதமாக நீர் செய்யும், நீர் பார்த்து கொள்ளும் என்றார். எரேமியாவுடைய எதிரிகள் அவருக்கு விரோதமாய் இந்த காரியங்களை செய்கிறாங்க, அவரை அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. they plan to silence him and stop his message. அவருடைய வார்த்தை நிறுத்துவதற்கு பார்க்குறோம். ரெண்டாவது, எரேமியா மிக முக்கியமாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அதான் முக்கியமான இந்த 20ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடப்படுபவர், உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் இருக்கிறார். He trusts in God. He kept faith in God. அதான் Jeremiah trusts in God's sovereignty and justice. He knows God sees and knows all things. கடவுள் பார்க்கிறவர், அவருக்கு எல்லாம் தெரியுன்றதை அவர் அறிந்திருக்கிறார். இல்லை, முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைய நாட்களிலே நமக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்வியல் போராட்டத்தில் அநேக முறை அல்லது டெய்லி கூட எதிர்ப்புகள் நமக்கு எழுந்து கொண்டு இருக்கிற. கிறிஸ்தவத்தை ஆதரிக்கின்ற மக்கள் அல்லது அரசாங்கம் அல்லது பதவிகள் ஒரு சிலர் தான். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எல்லாரும் எதிர்ப்புகள். இன்னைக்கு வரைக்கும் இயேசு ஆண்டவருடைய காலத்தில் இருந்த இன்றைக்கு வரையில் பல எதிர்ப்புகள் இருந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒன்று, கிறிஸ்துவை எதிர்த்தவர்களும் கிறிஸ்தவத்தை எதிர்த்தவர்களும் நிலையாய் இருந்தது இல்லை. எல்லாரும் போயிட்டாங்க. கிறிஸ்து இன்றைக்கும் இருக்கிறார், கிறிஸ்தவம் இன்றைக்கும் தழைத்து ஓங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனால் இயேசுவின் உண்மையான மார்க்கம், சீடர்கள் நாம் அவரை பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய நீதியிலும் நேர்மையிலும் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார், என்னை தனியாக விட்டுமாட்டார் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். கடவுள் இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையிலே என்னை வழி நடத்துவார், கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இந்த தள்ளப்படுதலும் எதிர்ப்பும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது வரும், நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. சங்கீதம் 56:1-4 பார்க்குறோம். கடவுளின் வல்லமையிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏசாயா 54:17 பார்க்குறோம், கடவுளின் நீதியிலும் ஒரு வல்லமையிலும் நம்பிக்கை வையுங்கள். மத்தேயு 10:28 பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ரோமர் 8:28 கடவுள் நமக்காக ஏக்கத்தோடு பெருமிச்சோடு பிதாவினிடத்தில் பரிசுத்தாவின் அவர் பரிந்து பேசுகின்றவர். 1 பேதுரு 2:23 சொல்கிறோம் பார்க்குறோம். நீங்கள் கடவுளில் நம்பிக்கையோடு இருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட ஆண்டவரை நம்புவோம். அதான் 20ஆம் வசனம் இல்லையா? ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவர்கிட்ட நான் எடுத்துரைத்திருக்கிறேன். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற மிக முக்கியமான செய்தியை காலை வேளையில் நாம் மறந்து விடாமல் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்போம். இந்த உலகம் நம்மளை எதிர்க்கும், பகைக்கும், அசிங்கப்படுத்தும், எல்லாம் செய்யும் இல்லையா? அநேக கஷ்டங்களை நமக்கு கொடுக்கும், துன்பங்களை துயரங்களை கொடுக்கும். எரேமியாவை தண்ணீர் இல்லாத கிணற்றிலே போட்டு அடித்தார்கள். பல நாட்கள் உணவு கொடுக்காமல் இருந்தாங்க, தண்ணீர் கொடுக்காமல் இருந்தாங்க, அப்படியெல்லாம் செய்தாங்க. இன்றைக்கு அது போலதான் இயேசு ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு நடக்கிறது, மிஷனரிகளுக்கு நடக்கிறது. அநேக இடங்களில் ஆயர்களை அடிக்கின்றார்கள், நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய ஊழியங்கள் நின்று போகிறதே இல்லை, அது போய்கொண்டே இருக்கு. ஆகவே நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் எந்த கஷ்டத்திலும் அவரை விட்டு பின்வாங்காமல், எரேமியாவை போல சாந்தமான ஆடாய் நம்ம இருக்கிறோம், எரேமியாவை போல கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறோம். நம்மளை அவங்க வெட்டுவதற்கும் நம்மளை அழிப்பதற்கும் அவங்க பார்த்தாலும் கர்த்தர்
நமக்கு தீர்ப்பு செய்வார். அவர் நடுவர், அவர் நீதி தீர்ப்பு செய்கிறவர் என்பதை உணர்ந்து இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்வான இறைவா, காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினீர். எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீர் சந்தித்திருக்கிறீர் ராஜா. இதோ இந்த புதிய நாளிலே உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எரேமியாவை போல நாங்கள் சாந்தமுள்ள ஆடாக இருக்கிறோம், நல்ல கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறோம். ஆனாலும் எங்களை அழிப்பதற்கும் வெட்டுவதற்கும் இந்த உலக மக்கள் ஆண்டவர் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் அறியாதிருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை காக்கிறவராக இருக்கிறீர், வழிநடத்துகிறவராக இருக்கிறீர். உடைய வலது கரம், நீதி உள்ள கரம் எங்களை தாங்குகிறதாய் இருக்கிறதுனாலே நன்றி சொல்லுகிற ராஜா. இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், குறிப்பாக இப்படி இந்திய தேசத்தினுடைய எல்லா மாநிலத்துக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, மணிப்பூருக்காய் ஜபிக்கிறோம். அமைதி சமாதானம் திரும்பட்டும். எங்களை ஆட்சி செய்கிற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்காக, தமிழக மாநிலம் என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவை கூட்டத்திற்காக, அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், கவர்னர்கள், அமைச்சரவைக்காக ஜபிக்கிறோம். பணியாளர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் தங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பணியில உண்மையும் உத்தமத்தோடு வாழ ஆண்டவரே, எங்கள் தேசத்தை சமாதானமுள்ள ஒரு தேசமாக இந்த உலகத்தில் இருக்க கர்த்தர் கிருபை தார். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். போர்கள், பதட்டங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே மனித நேயத்தோடு அன்போடு எல்லாரும் பழகக்கூடிய வாழக்கூடிய சூழ்நிலைகளை, சமாதானத்தின் சூழ்நிலை உருவாக்கித்தார். ஆண்டவரே, இயற்கை பேரிடர்கள், மழை, பெரிய மழை, வெள்ளம், அதே போல் காட்டுத்தீ, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், இதோ ஆண்டவரே குரங்கம்மை மீண்டும் ஆண்டவரே எழத் தொடங்கி இருக்கிறது, டெங்கு பரவி கொண்டிருக்கிறது. எல்லா வியாதியிலும் இருந்து எங்கள் மக்களை என் தேவன் காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். இதோ அடியார்கள் ஆண்டவரே சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், குறிப்பாக வேதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். சிஎம்சி மருத்துவமனை ஆய்வு செய்திருக்கிறார்கள். சீக்கிரமாக திறக்கும்படியான சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஆண்டவரே நீர் மனதில் ஏவி இதை விட்டுவிடாமல் திறந்து அநேக மக்கள் ஆசீர்வாதம் இருக்கும்படியாக கிருபை தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் ஆண்டவரே மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை இரத்த கொட்டைகளாய் மறைத்துக்கொள்ளும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும், வழி நடத்த ராஜா. பிள்ளைகளுடைய தேவையை சந்தியும். அதே போல் என்னுடைய இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிற சாக்கோ சாருக்காய் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரையுடைய பணிகளை, குடும்பங்களை, இசை ஆண்டவரை சேவையை கர்த்தர் ஆசீர்வாதம் அநேக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து அவரை போல் அநேக இசை கலைஞர்கள், வல்லுநர்கள் உருவாய் கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த நாளில் பலவீனமாய், சுகவீனமாய், படுக்கையில் கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ரிட்டையர்ட் பாஸ்டர்ஸ், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ், என்னுடைய அருமையான ஆயர்கள், குறிப்பாடு நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக ஜபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற இவர்களை கண்ணோக்கிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாட்களை கண்டு, திருமண நாட்களை கண்டு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற அன்பான கர்த்தாவே சௌரர்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக இப்படி LSM சாருடைய அன்பு மகன் USA வசித்து வருகிற திரு தாஸ் டிகிகஸ் அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில் தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ இன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் இருந்து கொண்டு இப்படி ILCக்காக ஆண்டவரே அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் பெரியது ராஜா. அவரை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு தகப்பனார் LS ஆண்டவர் மோகன்தாஸ் சாருக்காக, அவருடைய இந்திரா பிரேமா டீச்சருக்காக ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அண்ணனுக்கு நல்ல சுகம், பேலன் ஜீவனை தந்து நீர் ஆண்டவரை வழி நடத்து ராஜா. தேவைகளை சந்தியும். இவருடைய தாய் திருச்சபைக்காக அவர்கள் ஆண்டவரை அங்கிருந்து உழைக்கிற போது அவருடைய உழைப்பையெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அவருடைய முயற்சியெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை தாரும், நீடித்த ஆயுசு நாட்கள் தாரும். என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி அண்ணனை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். அதே போல இவருடைய LSM சாருடைய அன்புக்குரிய பேரன் இதோ ஆண்டவரே எபினேசர் ஷெர்பையா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அன்பு மகனை ஆசீர்வதிங்க. இப்படி இளையன்ற அண்ணனுடைய அன்பு மகன் ஆண்டவர் இளையன்ற அண்ணனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மகனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாருங்க. இந்த பிறந்தநாள் ஆண்டவரே அன்பு மகனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்று போல் என்றும் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் வாழ கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டுமாய் நான் ஜபிக்கிறேன். அதே போல இப்படி BYM சதீஷ் குமார்
அவருடைய அன்பு மனைவி திருமதி புனிதவதி சதீஷ் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை லண்டனில் வசித்து வருகிற அவர்களுக்காக ஜபிக்கிறோம். தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது இந்த கிருபை தங்கிருக்கிட்ட ராஜா, இருவரும் அங்கே செய்கின்ற ஊழியங்கள் பணிகள் எல்லாம் ஆசீர்வாதமாகட்டும். அன்பான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. அதே போல அவருடைய மூத்த ஆயர் ஆண்டவரே இமானுவேல் லுத்தரன் திருச்சபையுடைய இன்சார்ஜ் பாஸ்டராக இருந்து செயல்படுகிற அருள் திரு DS கிறிஸ்துதாஸ் அவருடைய அன்பு மகன் திரு நிர்மல் ரத்னகுமார் அன்பு மனைவிக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ 4வது திருமண நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அன்பான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதம். இங்கே மஸ்கட்டில் அரசு மருத்துவமனையில் இருவரும் பணியாற்றுகிற போது நம்முடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு தங்கிருக்கிட்டுங்க. ஈவாய் கொடுத்துக்கிற குழந்தைக்காக ஜபிக்கிறோம். இப்படியே கிறிஸ்தாஸ் ஐயருக்காக, மில்கா ஐரம்மாவுக்காக, உடன் பிறந்த சோழர்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்கள் திருமண நாட்களை கண்டு நன்றி செலுத்துகிறார்களோ எல்லாரையும் என் தேவன் ஆசீர்வத்தை வழி நடத்துங்க. தொடர்ந்து உம்முடைய திவ்ய பிரசனம் இந்த நாளில் இது யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா ஆண்டவரை பார்க்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய இல்லங்களில் உலகங்களில் அமைதி சமாதானம் தங்கியிருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென்.